வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப டேஸ்டியாக பார்க்க ரொம்ப அழகான கோல்டன் ஃபிங்கர் பண்ண போகிறோம். அடாடா, அதோட டேஸ்ட்டு அதோட பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிறோம்ல, அது எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்குக்கு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அளவு வேணும்னா உருளைக்கிழங்கு மசிச்சது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா டேஸ்ட் காரம் கம்மியாக வேணும், எங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கரண்டியில் ஒரு 1.5 வருதுன்னா அந்த அதே அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் தெரியாது இல்லையா, அதனால தான் நான் கரெக்டாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. புதுசாக வரவங்களா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ட்ராப் வாயில் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசையணும், நம்ம எல்லாம் சேரணும். அந்த காரம், அந்த ஓமம், அந்த மஞ்சப்பொடி சேர்ந்த உடனே இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருட்டணும். இப்போது நீங்கள் கையை அலம்பின்ட்டு உருட்டலாம். ஏன்னா புதுசாக வரங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் கையை அலம்பின்ட்டு எண்ணெயை 2 கையிலையும் தடவின்ட்டு உருட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஒரு தட்டுக்கு பின்னாடி உருட்டலாம், இல்லைன்னா ஒரு பலகைக்கு பின்னாடி உருட்டலாம். நீங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, சரிங்களா? இப்போது நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோமா நம்மளோட கோல்டன் ஃபிங்கர். ஃப்ரெஞ்சு ஃபிங்கர் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதை விட சூப்பராக இருக்கும் நம்ம கோல்டன் ஃபிங்கர். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை சிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா இப்படி போடுங்க. போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவா வரைக்கும் இந்த ஃபிங்கர் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நான் உங்களோட கமெண்ட்டுக்காக அவளோட எதிர்பார்த்துட்டுருப்பேன். வாங்க, நம்மளோட கோல்டன் ஃபிங்கர் ரெடியாக எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்லாம், சரிங்களா? எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதுதான் நம்மளோட கோல்டன் ஃபிங்கர், ஃப்ரெஞ்ச் ஃபிங்கர். அதை விட சூப்பராக இருக்கிற கோல்டன் ஃபிங்கர். எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.